பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது இனிய இஸ்லாமிய முகமனை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஞான முத்துக்கள் எனும் இத்தொடரில் நாம் இன்று பார்க்கக்கூடிய ஞானம் ஆஃபத்துல் இல்மி அன்-நிஸ்யான், கல்விக்கு ஆபத்து மறதி. ஒரு மனிதன் தான் கற்ற கல்வியை மறந்துவிட்டால் அதைவிட பெரிய ஆபத்து எதுவுமே இல்லை. அந்த கல்வியை கற்பதற்காக வேண்டி அவன் செலவழித்த நேரம், காலம், பணம், அவன் செய்த முயற்சிகள், அதற்காக வேண்டி அவனுடைய பெற்றோர் அல்லது உற்றோர் செய்த முயற்சிகள் அனைத்தும் வீணாய் போய்விடும். எனவே மிக கவனமாக இருக்க வேண்டும் கல்வியுடைய விஷயத்தில் என்பதைத்தான் இந்த வார்த்தை உறுதிப்படுத்துகிறது, இந்த சொற்றொடர். இதற்கு முன்பாக மனிதர்களில் ஆரம்பமானவர் மறதியிலும் ஆரம்பமானவர் என்று படித்தோம். மறதி என்பது இன்றல்ல நேற்றல்ல, ஆதி மனிதனம் இறந்து இந்த உலகின் முதல் மனிதனே மறந்திருக்கிறார் என்பதை படித்தோம். ஆனால் அந்த மறதி என்பது கல்வியின் விஷயத்தில் அறவே கூடாது என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆஃபத்துல் இல்மி அன்-நிஸ்யான். ஆம், இந்த வார்த்தை, இந்த சொற்றொடர், இதை சொன்னவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு அபி ஷைபா, தாரமி போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆஃபத்துல் இல்மி அன்-நிஸ்யான், கல்விக்கு ஆபத்து என்பது மறதி. பொதுவா கல்வி கற்கும் போதே சொல்லுவாங்க, எதையும் மறந்துடாம கத்துக்கங்க, கல்வி கற்கக்கூடிய விஷயத்தை நீங்க மறந்துடாதீங்க, அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக நாம் கற்கக்கூடிய கல்வி என்பதை மறந்துவிடக்கூடாது. இப்ப கற்பதற்கு முன்னாலே நிறைய மறந்து போது அது வேறு விஷயம். நிறைய பேர் கல்வி கற்கவே மறந்து விடுகிறார்கள், அல்லது கல்வி கற்பதையே மறந்து விடுகிறார்கள். ஆனால் இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயம், கல்வி கற்ற பின்னால் அதை மறந்துவிடக் கூடாது. எப்படி? கற்ற கல்வியை திரும்ப திரும்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ரிவைஸ் பண்ணணும். கற்ற கல்வியை மறுபடி படிக்க வேண்டும். இப்ப ஆங்கிலத்திலாம் பார்த்தீங்கன்னா லேர்ன், ரீலேர்ன், அன்லேர்ன் என்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறார்கள். இப்போது நவீன உலகில் கல்வியை வேறு கோணத்தில், வெவ்வேறு விதத்தில் படித்துக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கற்ற கல்வியை நீங்கள் திரும்ப நினைவில் கொண்டு வர வேண்டும். அது சம்பந்தமான செயல்பாடுகள் ஈடுபட வேண்டும். உள்ளத்தை அதை விட்டும் பாராமுகமாக ஆக்கிவிடக்கூடாது. அது எந்த கல்வி வேண்டுமானாலும் இருக்கலாம். குறிப்பாக வாழ்க்கைக்கு தேவையான கல்வியை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. உங்களுடைய அறிவும் சிந்தனையும் அந்த கல்வியில் ஸ்திரமாக இருக்க வேண்டும். எப்போது மறக்கிறீர்களோ அந்த கல்வி உங்களுக்கு பலன் இல்லாமல் போய்விடும் என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதோட முடிக்கல, பெருமானார் இந்த ஹதீஸினுடைய அடுத்த வார்த்தை ஒன்னையும் சொல்றாங்க, வயுலாஅதுஹு அன் துஹத்திஸ பிஹி கைர அஹ்லிஹி. அந்த கல்வியை வீணடிப்பது என்ன தெரியுமா? கல்விக்கு ஆபத்து மறதி. கல்வியை வீணடிப்பது என்பது தகுதியில்லாத மக்களிடத்தில் அந்த கல்வியை நீங்கள் சொல்லிக் கொடுப்பது அல்லது எடுத்து சொல்வது. அந்த கல்வியை விளங்காத அல்லது அதை புரியாத, அதை கொண்டு செயலில் ஈடுபடாத சில அற்ப பதர்களுக்கு, அந்த கல்வியினுடைய மகத்துவத்தை தெரியாத மனிதர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பது என்பது அதை வீணடிப்பது போல அப்படின்னு இந்த ஹதீஸின் மூலமாக நாம் புரிஞ்சுக்கிறோம். இதே கருத்தை வர்கா இப்னு அஷ்அர் அவர்கள், உமையா அரசாங்கத்தின் முதல் கலீஃபா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வர்கா இப்னு அஷ்அரை பார்த்து கேட்கிறார்கள், பிமனில் தலஇல்ம், கல்வியை எவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள்? அதுக்கு அவங்க பதில் சொல்றாங்க, பிலிசானின் சஊல் வ கல்பின் ஆகூல், அதிகமாக கேட்கும் நாவை கொண்டும் அதிகமாக சிந்திக்கும் என்னுடைய இதயத்தை கொண்டும் இந்த கல்வியை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் கல்வியை பற்றி சில வார்த்தையை சொல்கிறார்கள். மேற்கண்ட அந்த ஆஃபத்துல் இல்மி அன்-நிஸ்யானை தொட்டு அது தொடர்பான வார்த்தைகளை இவர்களும் சொல்கிறார்கள். இன்னலில் இல்மி ஆஃபதன் வ இதாஅதன் வ நகிதன், கல்விக்கு ஆபத்து என்பது ஒன்று, வீணடிப்பது ஒன்று, அதற்குரிய
ஒரு பாவம் அல்லது கெட்டது ஒன்று உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலும் சொல்றாங்க. அதனுடைய ஆபத்து என்பது மறதி, அதனுடைய வீணடிப்பது என்பது தகுதி இல்லாத ஆட்களிடத்தில் அந்த கல்வியை கொண்டு போய் சேர்ப்பது. அடுத்ததாக அதிலே பொய் சொல்வது என்பது, கல்வி கற்கக்கூடிய அல்லது கற்பிக்கக்கூடிய விஷயத்தில் பொய் சொல்வது என்பது அதனுடைய முசீபத்து, அதனுடைய குறை அப்படின்னு என்ன செய்றாங்க சொல்றாங்க. அருமையானவர்களே, கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு வள்ளுவன் சொன்னான். அந்த கற்க என்பதோடு நிறுத்திவிடக் கூடாது, கற்றவை நாம் என்றும் மறந்துவிடவும் கூடாது. அப்படி மறந்துவிட்டால் அந்த கற்ற கல்வியில் எந்த பலனும் இல்லை என்பதைத்தான் ஆஃபத்துல் இல்மி அன்-நிஸ்யான் என்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழி நமக்கு உணர்த்துகிறது. எனவே கல்வியை கற்பதோடு மட்டுமல்லாமல் அதை என்றென்றும் நம் மனதில் தங்கக்கூடிய பாக்கியத்தை, அதை மறக்காமல் இருக்கக்கூடிய நசீபை நம் அனைவருக்கும் இறைவன் வழங்குவானாக. மற்றொரு ஞானமுத்தில் நாம் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.